வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள். தலைப்பு சுயநலம் கூடாது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கேளுங்க. அடர்ந்த காடு ஒன்றில் 2 மரங்கள் இருந்தன. ஒன்று புங்கை மரம், மற்றொன்று வேப்ப மரம். இரண்டும் பல ஆண்டுகளாக அங்கே வளர்ந்து வந்தன. புங்கை மரம் மிகவும் உயரமாகவும் பெரியதாகவும் இருந்தது. அதன் இலைகள் அடர்த்தியாகவும் பச்சை பசேல் என்றும் இருந்தன. வேப்ப மரம் அவ்வளவு பெரிதாக இல்லாவிட்டாலும் அதன் இலைகளும் பழங்களும் பல உயிரினங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தன. ஒரு நாள் புங்கை மரம் தன் உயரத்தையும் அழகையும் நினைத்து பெருமை கொண்டது. அது வேப்ப மரத்தை பார்த்து, "பார், நான் எவ்வளவு பெரியதாகவும் அழகாகவும் இருக்கிறேன். என் இலைகளை பார்க்கும்போது என் மேலேயே எனக்கு பொறாமையாக இருக்கிறது. ஆனால் உன்னுடைய இலைகள் கசப்பாகவும் பழங்கள் சிறுசாகவும் இருக்கின்றன. நீ யாருக்கும் எந்த நன்மையும் செய்ய மாட்டாய்" என்று ஆணவத்துடன் கூறியது. வேப்ப மரம் புங்கை மரத்தின் பேச்சை கேட்டு வருத்தப்பட்டது. ஆனாலும் அது தன் பணிவை இழக்காமல், "நீ சொல்வது உண்மைதான். என் இலைகள் கசப்பாக இருந்தாலும் அவை பல நோய்களை குணப்படுத்தும். என் பழங்களை பறவைகள் விரும்பி சாப்பிடும். நான் என் வழியில் பல உயிர்களுக்கு உதவி செய்து வருகிறேன்" என்று அமைதியாக பதில் கூறியது. புங்கை மரம் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது, "உன் கசப்பான இலைகளால் யாருக்கு என்ன பயன்? எல்லோரும் என் அடியில் வந்துதான் ஓய்வெடுக்கிறார்கள். என் இலைகள் உதிர்ந்தால் கூட அதுவும் அழகாக இருக்கும்" என்று மீண்டும் அகங்காரமாக பேசியது. சில நாட்கள் கழித்து காட்டில் ஒரு பெரிய புயல் வீசியது. காற்று பலமாக சுழன்று மரங்களை அசைத்து பார்த்தது. புங்கை மரம் அகலமான கிளைகளுடன் காற்றை தாங்க முடியாமல் ஆடியது. ஆனால் அதன் அகங்காரமான பேச்சும் உயரமான அமைப்பும் அதற்கு எதிரியாக மாறின. காற்று அதிகமாக வீசும்போது புங்கை மரத்தின் பெரிய கிளைகள் முறிந்து விழுந்தன. இறுதியாக மரம் வேரோடு சாய்ந்து விட்டது. ஆனால் வேப்ப மரம் அதன் பணிவாலும் உறுதியான வேர்களாலும் புயலை தாங்கி நின்றது. அதன் சிறிய இலைகள் காற்றினால் அவ்வளவாக பாதிக்கப்படவில்லை. புயல் முடிந்த பிறகு காடு அமைதியானது. இப்போது புங்கை மரம் கீழே கிடந்தது. அதன் அழகிய இலைகள் மண்ணில் புதைந்தன. வேப்ப மரம் மட்டும் கம்பீரமாக நின்றது. அப்போதுதான் புங்கை மரத்திற்கு தன் தவறு புரிந்தது. அழகு, உயரம், பெருமை இவையெல்லாம் ஒரு பொருட்டல்ல. அடுத்தவருக்கு பயன் தரும் வாழ்க்கையே சிறந்தது என்பதை அது உணர்ந்தது. ஆனால் அப்போது அது உணர்ந்தும் பயனில்லை. இந்த புங்கை மரத்தின் கதை நமக்கு ஒரு முக்கியமான நீதியை கற்றுத்தருகிறது. வாழ்வில் சுயநலம், அகங்காரம், ஆணவம் ஆகியவை ஒருபோதும் நிலைக்காது. மற்றவர்களுக்கு உதவும் குணமும் பணிவும் மட்டுமே நம்மை நிலைநிறுத்தும். எனவே எப்போதும் தன்னடக்கத்துடன் இருந்து நம்மால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். அதுவே உண்மையான வாழ்க்கை. முடிவுற்றது. 2ஆம் கதை. தலைப்பு சாதுவானவன். ஒரு மலை கிராமத்தில் ஒரு வயதான விவசாயி வாழ்ந்து வந்தார். அவருக்கு 2 மகன்கள் இருந்தனர். மூத்தவன் மிகுந்த புத்திசாலி, படித்தவன்.
ஆனால் அவனுக்கு தன்னை பற்றிய பெருமையும் அகங்காரமும் அதிகம். இளையவன் எளியவன், சாதுவானவன். அவனுக்கு படிப்பறிவு குறைவு. ஆனால் அவனிடம் பொறுமையும் உழைக்கும் குணமும் அதிகம் இருந்தது. அந்த ஊரில் ஒரு பழமையான கோவில் இருந்தது. அந்த கோவிலின் கோபுர கலசம் பல வருடங்களுக்கு முன்பு ஒரு புயலில் கீழே விழுந்து உடைந்து விட்டது. அதை மீண்டும் சரி செய்ய வேண்டும் என்பது கிராம மக்களின் நீண்ட நாள் ஆசை. ஆனால் அது மிகவும் கடினமான வேலை. கோபுரத்தின் உச்சிக்கு செல்வதே பெரும் சவாலாக இருந்தது. மூத்த மகன், நான் படித்தவன், எனக்கு எல்லாம் தெரியும், என்னால் இந்த கலசத்தை சுலபமாக பொருத்த முடியும் என்று பெருமையுடன் கூறினான். ஆனால் அவனது முயற்சி தோல்வியடைந்தது. அவன் ஏற முயன்ற போது வழுக்கி கீழே விழுந்தான். அவனது அகங்காரம் அவனை காயப்படுத்தியது. பிறகு இளைய மகன் முன்வந்தான். அவன் தனது தந்தையிடம், அப்பா, நான் முயற்சி செய்கிறேன் என்று கூறினான். அனைவரும் அவனை பார்த்து சிரித்தனர். படிப்பறிவில்லாத நீ எப்படி செய்வாய் என்று ஏளனம் செய்தனர். இளையவன் அமைதியாக இருந்தான். அவன் முதலில் கோபுரத்தின் அமைப்பை நிதானமாக ஆராய்ந்தான். பிறகு தனக்கு தெரிந்த மரவேலை நுட்பங்களை பயன்படுத்தி ஒரு பாதுகாப்பான ஏணியை உருவாக்கினான். அந்த ஏணியை கோபுரத்தின் சுவற்றில் உறுதியாக பொருத்தி அதன் மீது ஏறி சென்று கலசத்தை வெற்றிகரமாக பொருத்தினான். கிராம மக்கள் அனைவரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். மூத்த மகன் வெட்கி தலை குனிந்தான். அவனது அகங்காரமும் திமிரும் அவனை தோல்வியடைய செய்தது. இளையவனின் பொறுமையும் உழைப்பும் தன்னடக்கமும் அவனுக்கு வெற்றியை தேடித்தந்தன. அறிவும் திறமையும் மட்டும் வெற்றியை தராது. அதனுடன் பொறுமை, தன்னடக்கம் மற்றும் விடாமுயற்சி இருந்தால் மட்டுமே நாம் எதையும் சாதிக்க முடியும். அறிவாளி என்று அகங்காரம் கொள்வதை விட சாதுவானவன் என்று தன்னடக்கம் கொள்வதுதான் உண்மையான பலம். ஏனெனில் அகங்காரம் உன்னை தடுக்கும், தன்னடக்கம் உன்னை உயர்த்தும். முடிவுற்றது. சரிங்களா? இந்த கதைகள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். இந்த கதைகள் உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள். நன்றி. சுபம்.